எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று அமெரிக்க சந்தை கொஞ்சம் பாசிட்டிவ். அதனுடைய எதிரொலிப்பு இன்னைக்கு ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ்லயும் தெரியுது, இந்தியன் மார்க்கெட்லயும் தெரியுதுங்க. எல்லாமே வந்து அப்பு. அதாவது ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.3% அப்பு. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் அப்புங்க. ஒரு பவுன்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபால்ஸ் ரேலியா கூட இருக்கலாம். வாய்ப்புகள் தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா crude oil prices $85.5 per barrel இருக்கு. டுவர்ட்ஸ் 100 போகுது அப்படின்ற பட்சத்துல டாலருக்கு எகெயின்ஸ்ட் இந்தியன் ருபி 96.12 இந்தியன் ருபீஸா இருக்குங்க ஒரு யூஎஸ் டாலர். ஸோ டுவர்ட்ஸ் 100 இது போக ஆரம்பிச்சிருங்க. பிரெண்ட் crude oil prices தொடர்ந்து மேலே ஏறுது அப்படின்னா ஸோ செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகும். எஃப்ஐஐஸ் நேற்றும் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு டெட் கேட் பவுன்ஸாக கூட இருக்கலாம். தென் க்ரூட் மேலே ஏறுது அப்படின்னா கோல்டு ப்ரெஷரில் இருக்கும் இல்லையா, இன்ஃப்ளேஷன் ஃபியர்னால. ஸோ $4,037 பெர் அவுன்ஸாக இருக்குங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். இந்தியன் மார்க்கெட்டில் 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு ₹30 விலை ஏறி இருக்கு. அது போக சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் யூஎஸ் நேவல் பிளாக்கார்டை இனிஷியேட் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஈரான்லேருந்து எந்த கப்பலும் வெளில போக முடியாது, உள்ளே எதுவும் போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த 20% டேரிஃப் ஆன் கார்கோஸ், ஹர்முஸை கிராஸ் பண்ணுற கார்கோஸ் வந்து 20% டேரிஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது அப்படின்றது தான் உண்மை. போர் வந்து நடக்குது. ஈரான் தரப்பு வந்து டேங்கரை அட்டாக் பண்ணதுனால மறுபடியும் போர் வலுத்திருக்குங்க. ஸோ க்ரூடோட ப்ரைஸஸ் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அவசரப்பட வேணாம், பொறுமையாக இருக்கலாம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. குறிப்பாக ஐபிஓ அப்டேட், எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ, தென் கொஸ்டின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேசிட்டோம், இருந்தாலும் அதில் கேள்விகள் வருது. கேள்விகள் வர வர நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக மற்ற கேள்விகளும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ மோட்டர் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா, ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியில ஃபர்தராக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு $100 பில்லியன் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டரி அப்ரூவல் அதெல்லாம் கிடைச்சி ஒரு 15 டேஸ்க்குள்ள எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அஸ் ஆஃப் June 30, 2026 ஹீரோ மோட்டர் கார்ப் ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியில 29.48% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அவங்க தான் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர். நம்ம ஹீரோ வச்சிருக்கோம். ஸோ ஹீரோக்குள்ள ஏத்தர் இருக்கு, ஹீரோக்குள்ள ஆயிலஸ் மோட்டார்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டூ வீலர்லையும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் த்ரூ ஆயிலஸ் மோட்டார்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு ஏத்தர் எனர்ஜியும் மேலே போயிருக்கும், தென் ஹீரோ மோட்டர் கார்ப்பும் கொஞ்சம் மேலே போயிருக்கும். பட் லோயர் லெவலில் நம்ம பிடிக்கலாம் பொறுமையாக இருந்தால். அடுத்து ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் கையில் பேங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங்ஸ், கனடா நாட்டை சேர்ந்த ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் எடுக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. பிட்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபைனல் அப்ரூவல், 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஃபேர்ஃபேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் பிரைஸ் ஆஃப் 81 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுது. அது போக எல்ஐசிட்ட இருந்தும் கொஞ்சம் ஸ்டேக் எடுப்பாங்க. மொத்தமா ஒரு 53,000 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஃபேர்ஃபேக்ஸ் கவர்மெண்ட் பிளஸ் எல்ஐசி 2 பேர்ட்ட இருந்து ஸ்டேக் எடுப்பாங்க. அது போக ஃபர்தரா அவங்களோட ஸ்டேக்கை கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ ஃபேர்ஃபேக்ஸ் வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 81 பெர் ஷேர்ல ஸ்டேக் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியன் பேங்கிங் செக்டர்ல பிக்கஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க இந்த ஐடிபிஐ ஃபேர்ஃபேக்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 30.48% ஸ்டேக்கு, தென் எல்ஐசி 30.24% ஸ்டேக் வரைக்கும் ஃபேர்ஃபேக்ஸ்ட கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. இதற்காக நம்ம வந்து ஐடிபிஐக்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபியூச்சர்ல இது மாதிரி நிறைய கைமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், வரும்னு நான் சொல்லலைங்க, வரலாம். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்குறோம். தென் எம்என்ஆர்இ டேட்டா என்ன சொல்றாங்க, ஜூன் குவார்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏப்ரல் மே ஜூன் 2026 Q1 ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்றது 13,901.29 மெகாவாட்டா இருந்திருக்குங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அடிஷன் மூலமா டோட்டல் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ட் ஆஃப் June 30, 2026 288.59 ஜிகாவாட்டா இருக்கு. அதாவது ஜூன் குவார்டரை பொறுத்த வரைக்கும் 13,901 மெகாவாட் ஆட் பண்ணியிருந்தோம்ல ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில. இதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்தா வந்திருக்கு அப்படின்னா சோலார் எனர்ஜி அடிஷன்ல தாங்க. கிட்டத்தட்ட 85% ஆஃப் அடிஷன் வந்து த்ரூ சோலார்ல தான் கிடைச்சிருக்கு. ஜிஆர்எஸ்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி மாடஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஒரு 3,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா குஜராத்ல யார்ட் ஃபெசிலிட்டி டெவலப் பண்றதுக்காக. இது ஃபர்ஸ்ட் அப்டேட்ங்க. தென் இன்னொரு அப்டேட் என்னன்னா கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று போடுறதுக்காக ஒரு 10,000 crore வரைக்கும் நெக்ஸ்ட் 5 yearsல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க கார்டன் ரிச். ஸோ
கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க GRSC. கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனா வந்து அந்த பிசினஸ்ல மோனோபோலிங்க. ஸோ கார்டன் ரிட்ஜ் இப்போ அந்த பிசினஸ்க்குள்ள வர்றாங்க. இது பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்ட் மீட்டிங் July 16, 2026 நடக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ற ப்ரொபோசலை போர்ட்டை சப்மிட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. த்ரூ QIP ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக தான் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய க்ரோத்தை பூஸ்டப் பண்றதுக்கு ஒரே ஒரு வேலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் நடக்கும். பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 3% அப்பு நல்ல லெவலில் தான் இருக்கும். LTTS பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் ஒரு 4% அப்புங்க. Q1 ஃபினான்ஷியல் 27 நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸாக தெரியுதுங்க. அதாவது பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நார்த் அமெரிக்கா, யூரோப்ல நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் அதாவது Q1 பொறுத்த வரைக்கும் டாலருக்கு எகென்ஸ்டா இந்தியன் ருபி பயங்கரமா சரிஞ்சிருந்தது இல்லையா, அதனால இவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்குங்க. பெரும்பாலும் ஐடி கம்பெனிஸ் கிடைச்சிருக்கும், இவங்களுக்கும் அதுல ஒரு நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து 17.4% அப்பு, ரெவன்யூ ஒரு 11.5% அப்புங்க. டாலர் டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரோத் 1.9% தான். இதை புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் க்ரோத் எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா மொபைலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி பிசினஸ் செக்மெண்ட்ல இருந்து நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு. முக்கியமான க்ரோத் டிரைவர் வந்து நார்த் அமெரிக்கா அப்படின்ற ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. தென் LTTS ஆந்த்ரோபிக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே LTTSக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான். LNT ஏற்கனவே இருக்கு, LTTS தனியாக பார்க்கணுங்கிற தேவை கிடையாது. இந்தியா போஸ்ட் பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 27ல முக்கியமான மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது Q1 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் ரெவன்யூங்க 4008 crore ரெவன்யூ எடுத்திருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 27ல. என்ன மைல் ஸ்டோன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 4000 crore ரெவன்யூ கிராஸ் பண்ணிருக்காங்க இந்தியா போஸ்ட். ஜிண்டால் ஷாவுடைய Q1 ஃபினான்ஷியல் 27 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 9.1% ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் 75.4% விழுந்திருக்குங்க. நம்ம ஜிண்டால் ஷாக்கு எப்பொழுதுமே நோ தான் சொல்லுவோம். நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் நோ தான் சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கோம். டஃப் காம்படிஷன் இருக்குங்க சைனால இருந்து. ஸோ ஜிண்டால் ஷாவோ மகாராஷ்டிரா சீம்லெஸ்ஸையோ கன்சிடர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அது போக கவர்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் நடத்துனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி ஜிண்டால் ஷா, மகாராஷ்டிரா சீம்லெஸ் போன்ற நிறுவனங்களை எப்பொழுதுமே நான் தவிர்த்துருவேன். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் முற்காலங்களில் கேள்விகள் எழுதியிருக்கிறாங்க, அதனால இந்த ரிசல்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். தென் டாடா எலக்ஸிஸ் ரிசல்ட்ஸ்க்கு வருவாங்க. டாடா எலக்ஸிஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஒரு 18.17% ஏறிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 22.5% விழுந்திருக்குங்க நெட் ப்ராஃபிட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸை அடிச்சிருக்காங்க. தென் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 14.46% அப்பு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 2.75% அப்பு. நல்ல ரிசல்ட்ஸ் தான், ஆனாலும் அடிச்சிருக்காங்க. நம்ம பார்க்குற நன்மையில இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணுங்க. இப்போதான் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, இன்னுமே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். டாடா எலக்ஸிஸும் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவார்டர்ல ரெவன்யூ 1000 crore தாண்டிட்டுறாங்க. தென் அவங்களுடைய பிசினஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா அக்ராஸ் ஜியோகிராஃபி கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து அதிகமா வந்திருக்கு அப்படின்னா யூரோப்ல இருந்து 42.2% கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் யூரோப். தென் நார்த் அமெரிக்கா 31.7%, தென் இந்தியாவில் வந்து 16.4%, தென் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் ஒரு 9.1%. தென் அவங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிவ், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், தென் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ் தான். இதுல ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ் பிசினஸ் வந்து மியூட்டடா தான் இருந்திருக்கு Q1 ஃபினான்ஷியல் 27ல. தென் ஆட்டோமேட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 13.3% growth இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு 22.7% growth இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து டாடா சன்ஸ்ங்க 42.21% ஸ்டேக் வச்சிருப்பாங்க டாடா சன்ஸ். தென் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு 1.69% வச்சிருப்பாங்க. இப்போ டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாடா மோட்டார்ஸ் பிவி மூலமா டாடா டெக்னாலஜிஸை பார்க்கலாம். ஆனா டாடா எலக்ஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியா டாடா எலக்ஸியை பார்க்கணும், இல்ல டாடா கெமிக்கல்ஸ் மூலமா டாடா சன்ஸ், தென் டாடா சன்ஸ் மூலமா டாடா எலக்ஸியை பார்க்கணும். டாடா மோட்டார்ஸ் பிவி வழியா டாடா எலக்ஸிஸை பார்க்க முடியாது. ஃபியூச்சர்ல ஒருவேளை டாடா டெக்னாலஜிஸ், டாடா எலக்ஸி எல்லாம் மெர்ஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். இப்போதைக்கு டாடா எலக்ஸிஸை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்பயே வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க த்ரூ டாடா கெமிக்கல்ஸ், டாடா எலக்ஸியை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. அது போக இந்த செக்டார்ல இப்பயே நான் ஒரு பிசினஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா KPITயை பார்க்கலாம். KPITயா டாடா எலக்ஸிஸா அப்படின்னு கேட்டா டாடா எலக்ஸிஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க. KPITக்கு கொஞ்சம் டெட் இருக்கும். அது போக KPITயை கம்பேர் பண்றப்ப டாடா எலக்ஸிஸ்க்கு அதர் அட்வான்டேஜஸும் இருக்குங்க. இப்போ டாடா எலக்ஸிஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு டாடா மோட்டார்ஸ்ல இருந்து பிசினஸ் வரும், தென் இவிகோல இருந்து பிசினஸ் வரும், தென் டாடா மோட்டார்ஸ் சிவில இருந்து பிசினஸ் வரும். ஸோ இவங்களுடைய குரூப் என்டிட்டில இருந்தே இவங்களுக்கு ஒரு பிசினஸ் கிடைக்கும். அந்த அட்வான்டேஜ் KPITக்கு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. தென் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் டாடா குழுமத்திற்கு கீழேயே
கம்யூனிகேஷன் பிஸ்னஸஸ் இருக்கு. ஸோ கேபிஐடி கம்பேர் பண்ணுறப்ப டாடா எலக்ஸிஸ்க்கு அட்வான்டேஜ் நிறையா இருக்கு, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தென் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் நிறையா வருது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சோங்க. இப்போ சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்கு அப்படின்னா அதில் முதல்ல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. ப்ராஃபிட் புக்கிங் பயங்கரமாக ரேலியாக இருக்கு. ஸோ இன்னுமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஏன் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்றது தாங்க இப்போ கேள்வி. ஏர்னிங்ஸ் க்ரோத் காட்ட முடியல. ஏன் ஏர்னிங்ஸ் க்ரோத் காட்ட முடியல? இப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் அப்படின்றது கேஷ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், ஃபியூல் காஸ்ட் எல்லாமே ஏறுது. இன் அடிஷன் டு தட் இவங்களுடைய கோர் பிஸ்னஸ் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் தானே. அதில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இப்போ ஃபியூச்சரில் இன்னும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் சிஎம்எஸ் இன்ஃபோடைய பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கன்சர்ன் என்ன அப்படின்னா மார்ஜின்ஸ் கம்ப்ரஸ் ஆகுதுங்க. வேஜ் காஸ்ட்டு, தென் ஃபியூல் காஸ்ட்டு, இது எல்லாமே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது, அவங்களுடைய ஏர்னிங்ஸை குறைக்குது. தென் ரீட்டைல் ஆக்டிவிட்டி அப்படின்றதும் ஓவராலாக எக்கனாமிக்குள்ள ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இது எல்லாமே கம்பெனிக்கு ப்ரெஷரை போடுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் பெரும்பாலும் இந்த நிறுவனங்களை கன்சிடர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் ஃபியூச்சரில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாகுங்க. இப்போதைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சரில் கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில கன்சர்ன், அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், தென் கிரெடிட் கார்டு இதெல்லாம் வர்றதுனால அவங்களும் வந்து அதர் பிஸ்னஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன் வெர்டிகல்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றாங்க. சரி, சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் இருக்காங்களா என்ன அந்த ஏரியால? ஸோ நிறைய பிக் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுலயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்ஜின்ஸ் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அது போக வேற என்னென்ன கன்சர்ன் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. இது என்னோட வியூல நான் சொல்லிடுறேன். இப்போ ஏடிஎம் கார்டு நீங்க யூஸ் பண்றீங்க, தொடர்ந்து நீங்க வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க கேஷ் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் உண்டு. சரி, வித்ட்ரா பண்றதுக்கு சார்ஜஸ் உண்டு, ஓகே, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்ப பணம் டெபாசிட் பண்றீங்க, அதுக்கும் சார்ஜஸ் இருக்குங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேனே. இப்ப சமீபத்துல பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ண வேண்டியது இருந்துங்க. இப்போ ஐசிஐசிஐ பேங்க்ல 4வது வாரம் சனி ஞாயிறு லீவ் இல்லையா? இப்ப பேங்க் ஒர்க்கிங் டேயா இல்லாம லீவ்ல நம்ம போய் பணத்தை டெபாசிட் பண்றோம் அப்படின்னா நான் ஒர்க்கிங் டேல பணத்தை டெபாசிட் பண்றப்ப சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு தடவை தாங்க நான் வந்து போன மாசம் டெபாசிட் பண்ணேன். ஸோ அதற்கு, அதாவது நான் டெபாசிட் பண்ண சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அன்னைக்கு பேங்க் கிடையாது, பேங்க் இல்லாத நாட்களில் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பக்கமா சார்ஜஸே எடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கன்சர்ன் இருக்குங்க. இப்படி இருக்கப்ப நான் போய் ஏடிஎம் கார்டை போட்டு எப்படி நான் கேஷை டெபாசிட் பண்ணுவேன்? கேஷை டெபாசிட் பண்றதோ இல்லை கேஷை எடுக்கிறதுக்கோ நான் யோசிக்க தான் செய்வேன். கிரெடிட் கார்டு வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவேன், இல்லை யூபிஐல டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு போயிடுவேன். சரி, இந்த பிசினஸ் வந்து டேர்ன் அரௌண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பொறுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஃபார் எவ்ரி யூபிஐ டிரான்சாக்ஷன் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஒரு பைசா எடுத்தாலும் நம்ம ஆட்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்றதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கிரெடிட் கார்டுக்கு நீங்க ஸ்வைப் பண்றீங்க, அதுல ஏதாவது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பைசா எடுத்தாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதை குறைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருமே திருப்பி கேஷ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் அப்படின்றது எனக்கு புரியா தெரியலங்க. ஆக சிஎம்எஸ் இன்ஃபோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எண்ட் டு எண்ட் லாஜிஸ்டிக் ஆப்ரேட்டருங்க கேஷ் மேனேஜ்மெண்ட்ல. இப்ப கேஷ் சர்க்குலேஷன் குறையுது அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும்? தென் அந்த பிசினஸ் குறையிறதுக்கான காரணங்களையும் சொல்லிட்டோம். ஏடிஎம் யூஸ் பண்றதுக்கான சார்ஜஸ் த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல, தென் டெபாசிட்கான சார்ஜஸ் நான் என்னுடைய எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளவு கன்சர்ன் இருக்கு. தென் ஷேர் பிரைஸோட மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 1 மந்த்ல 10% டவுனு, 6 மந்த்ல 20% டவுனு, இயர் டு டேட் 25% டவுனு, 1 இயர்ல 48% டவுனுங்க. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 12% அப்பு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கடன் கிடையாது. தென் 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக்கும் 1.85 தான். அதனால தான் இவ்வளோ கன்சென்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நல்ல வேல்யூஷன் இருக்கிறப்பையும் நான் இதை என்னுடைய மெயின் லிஸ்ட்லயோ வாட்ச் லிஸ்ட்லயோ ஆட் பண்ணல. தென் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் காட்டுறாங்க, லாஸ் சைடு இன்னும் போகல, பட் growth இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்றதான் செய்தி. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஒரு 10-12 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பல்லோ டயர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, சார் நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க, அந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இருக்கு, டெட்டும் கம்மி தான். நான் தான் பெரும்பாலும் டயர் செக்டரை பார்க்கறது இல்லைங்க. இப்போ க்ரூடோட ப்ரைஸஸ் மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு, இதெல்லாம் உங்களுடைய மார்ஜின்ஸை அஃபெக்ட் பண்ணலாம்.
அது போக எனக்கும் டயர் செக்மெண்ட்ல பெருசா ஈடுபாடு கிடையாது. உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்ற பட்சத்துல பார்க்கலாம். இது போக எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செய்தி வந்திருக்குங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் இன் இந்தியா எம்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்டேட்காக நான் சொல்றேங்க. மற்றபடி ஒரு ஷேருக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும். அதுக்கு அப்போலோ டயர் தேவையில்ல. அடுத்து டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சார் நல்ல டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறத பத்தி நம்ம ஒரு 2 or 3 days பேக் செக்டார் வைஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் பார்க்கலாம். ஒரு சில நிறுவனங்கள் குறிப்பா வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பால், ட்ரைடன் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்கு. தென் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வருதே சார், க்ரூட் ஆயில் பிரைசஸ் மேலே ஏறுது. ஸோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறாங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போதைக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா இந்த குவார்டர்ல என்ன பண்ணிட்டாங்க, டெபாசிட் க்ரோத்தை விட அட்வான்சஸ் பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது அப்படின்ற பட்சத்தில் டெபாசிட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல ஏறினாலும் லாங் டேர்ம்ல மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க தான் செய்வாங்க, க்ரோத்தை ஆக்சிலேட் பண்றதுக்காக. இன்னைக்கு ஜப்பான் போன்ற நாடுகள்ல வட்டி விகிதங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாண்ட்லையும் நம்ம முதலீடு பண்ண பழகணும், ஈக்விட்டிக்குள்ளேயும் நம்ம முதலீடு பண்ண பழகணும். ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பிசினஸ் லார்ஜ் கேப்பா இப்ப இந்த காலத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட்ல இருந்தே more than 10% ஈல்டு வருங்க. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நல்ல ஸ்ட்ராங்கான பிசினஸா எடுப்போம் லோயர் லெவல்ல அப்படின்னு சொல்லுவோம். பல பிசினஸ் வந்து வேணாம், நான் இந்த சைடு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது முக்கியமான காரணமும் இதுதாங்க. ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க, எந்த நிறுவனம் எடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது எந்த விதத்துல நியாயம்? அது போக பங்குச்சந்தையில பெருசா இவர் லாபம் எதுவும் அவர் கிடைக்கிறது இல்லை, அதனாலதான் பதிவுகள் போட்டு லாபம் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. என்னுடைய நோக்கம் அப்படின்றது முற்றிலும் வேறுபட்டதுங்க. முற்காலங்கள்ல இந்த தளத்தை நான் வந்து துவங்கினப்ப பல விஷயங்கள் பத்தி பேசுறப்ப, சந்தை பத்தி பேசுறப்ப நிறைய கேள்விகள் வந்தது. காலப்போக்கில் அது சந்தைகள் பற்றிய செய்திகளை மட்டுமே விவாதிக்கக்கூடிய ஒரு தளமா மாறிடுச்சுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே வந்து விதைகள் தளம் தான். அதுல என்னால இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றதுதான் உண்மை. கேள்விக்கு வந்துருவோமே, வட்டி விகிதங்கள் ஏறுது அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல அது பேங்க்குக்கு அட்வான்டேஜ் தான், லாங் டேர்ம்ல வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம தனியா டேட்டா சென்டர்ஸ்க்காக எங்கேயும் போக வேண்டிய தேவை இல்லைங்க. டிசிஎஸ் டேட்டா சென்டர்ஸ்க்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த்ராஜ் ஏற்கனவே டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்கிறாங்க, அவங்களும் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க. தென் எல்என்டி இருக்கு, தென் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸையும் பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ்ஓ, ஹெச்சிஎல்ஓ, எல்என்டிஓ இது எல்லாமே அவங்களுடைய டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 1 நாள் 2 நாள் நடக்கிற காரியம் கிடையாதுங்க, மேக்ஸிமம் 4 to 5 years எடுக்கும். தென் ஹெச்எஃப்சிஎல் பத்தி கேட்டிருக்கிறாங்க. காஸ்ட்லியான பிசினஸ், இருந்தா பத்திரமா வச்சுக்கலாம். அசோக் லேலண்ட், டிஎம்சிபி எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ரெண்டுமே காஸ்ட்லி தான். டிஎம்சிபி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் நம்ம முற்காலங்களை கன்சிடர் பண்ணோம். ஸோ டிஎம்சிபி வந்திருக்கும், ரேலி ஆயிருக்கு. அசோக் லேலண்ட் கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ அசோக் லேலண்டை பார்க்கலாம். பர்சனலாக நான் அசோக் லேலண்டை பார்ப்பேன் அப்படின்னா ஒரு 125 அந்த ரேஞ்சில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் பப்ளிக் செக்டர் பேங்கை பார்க்கறது இல்லை. விருப்பப்படுறவங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் லாங் டேர்ம்ல இன்னைக்கு ஐடிபிஐ மாதிரி ஃபியூச்சர்ல சென்ட்ரல் பேங்கை கைமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நான் இருக்கும் அப்படின்னு சொல்லலைங்க, கண்டிப்பா இருக்கும்னு சொல்லல, இருக்கலாம். இருந்தா நம்மளுக்கு அட்வான்டேஜ். தென் ஏஎம்சிஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. சார் ஏஎம்சிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கு, நல்ல டிவிடெண்ட் தர்றாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பர்சனல் ஒப்பீனியன், நான் எந்த ஏஎம்சியையும் பார்க்கறது இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. அது போக ஏஎம்சியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிலையும் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும். அது போக நிப்பானோ இல்லை அதர் ஏஎம்சிஸோ எல்லாமே காஸ்ட்லி தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி த்ரூ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஏஎம்சி பற்றி பேசுறதுனால இங்கேயே நம்ம வந்து எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ பற்றி பேசிடுவோங்க. ப்ரைஸ் பேண்ட் வந்து 545 to 574. எண்ட் ஆஃப் டே 1 ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கல, பட் 50% கிராஸ் பண்ண மாதிரி செய்தி. ஒன்லி ஓஎஃப்எஸ், அதாவது ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். கம்பெனி ஃபர்தரா எக்ஸ்பான்ஷன் ஒர்க்காக எந்த ஃப்ரெஷ் ஃபண்டும் வந்து ரைஸ் பண்ணல. ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை விற்கிறாங்க. ப்ரமோட்டர்ஸ் யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் அமண்டி, அதாவது இது ஜெர்மன் நாட்டு நிறுவனம்னு நினைக்கிறாங்க, ஜெர்மன் நாட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க 2 பேரும் தான் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சிருக்காங்க. இதுல எஸ்பிஐ கிட்ட தான் more than 50% ஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. தென் வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 20க்கு பக்கமா இருக்கு, பிரைஸ் டு earnings 38ங்க. போஸ்ட் லிஸ்டிங்கும் வந்து ஒரு 38-40 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்குறப்ப
ஒரு 16 to 20% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது தெரியாதுங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஆகுது அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இந்த லிஸ்டிங் கெயின் அப்படின்றது கிடைக்கலாம், இல்ல எரோட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அதர் ஏஎம்சிஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா HDFC ஏஎம்சி ஒரு 40 டைம்ஸ் earnings இருக்கும், நிப்போன் இந்தியா ஒரு 50 டைம்ஸ் earnings இருக்கும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஒரு 39 டைம்ஸ் earnings இருக்குங்க. என்னுடைய வியூ எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு HDFC பேங்கை பார்க்கலாம், அது இல்லை அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி கூட பார்க்கலாம். 38 டைம்ஸ் ஆர் 39 டைம்ஸ் earnings இதே வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பெஸ்ட் HDFC பேங்க். அடுத்து ஐஆர்சிடிசி பத்தி கேட்டிருக்காங்க சார், 1 இயர் லோல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நல்ல சான்ஸ்ங்க, அந்த பிசினஸ்ல ஈடுபாடு இருக்கவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நீண்ட நாட்களா சொல்லிட்டே தான் இருக்கோம். 30 டைம்ஸ் earnings கீழே வந்தோடனே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து கேஸ்ட்ரால் பத்தி எழுதியிருக்காங்க. கேஸ்ட்ரால் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பெருசா ரிட்டர்ன் ஒன்றும் தரலையே சார், நெகட்டிவ் ரிட்டர்ன் அந்த மாதிரி இருக்கு, இதை தொடர்ந்து பார்க்கலாமா, எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா யார் சொன்னாலும் சரிங்க, அந்த பக்கத்து போகாதீங்க. உங்களுக்கு எதுல growth நல்லா இருக்கும், உங்களுக்கு எது நம்பிக்கையான ஒரு நிறுவனமா இருக்கோ அதை பாருங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ரால் மேல எனக்கு தனி ஈடுபாடு இருக்குங்க. இன்னொரு 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இல்லைனாலும் அப்பப்போ 1-2 நான் பார்ப்பேன். எனக்கு அந்த போர்ட்போலியோல 1-2 இருந்தாலே போதுங்க. இப்போ மொத்தமே கேஸ்ட்ராலே என்கிட்ட ஒரு 10-12 தான் இருக்கு. அதான் மாசம் ஒண்ணுன்னா லாஸ்ட் 6 or 7 months கேஸ்ட்ரால் எடுத்துட்டு இருக்கேங்க. அந்த பிசினஸ் மேல ஈடுபாடு, அது போக நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், கடன் கிடையாது. அதனால நான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேங்க. அஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரா என்னுடைய டிசிஷன் வந்து பயாஸ்டா கூட இருக்கலாங்க. எனக்கு இவிஸா ஐசி இன்ஜினா அப்படின்னு கேட்டா நான் எப்பொழுதுமே ஐசி இன்ஜினை தானே ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னுடைய பர்சனல் வியூ, எந்த காலத்துலயுமே இவிஸால ஐசி இன்ஜினை பீட் பண்ணிட்டு ஐசி இன்ஜினோட growth-அ இவிஸ் வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. எப்படியும் ஹைட்ரஜன் எனர்ஜி இல்ல ஆல்டர்னேட் ஃபியூல் ஏதாவது ஒரு விஷயம் ஐசி இன்ஜினை தொடர்ந்து வாழ வைக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில கேஸ்ட்ரால் மேல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்குங்க. அடுத்து ஐடிசி பத்தி எழுதிருக்காங்க சார், என்கிட்ட ஒரு 150 ஷேர்ஸ் இருக்கு அட் ஷேர் பிரைஸ் ஆஃப் 350 அந்த ரேஞ்ச்ல. பாசிட்டிவ் நியூஸ் நிறைய வருது, பட் ஷேர் பிரைஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு ரிஃப்ளெக்ட் ஆக வேணாங்க, இதே ரேஞ்ச்லயே இருக்கட்டும். பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்பான்ஷன் நடக்குது, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் உள்ள தூக்கி போட போறாங்க, ஐடிசி இன்ஃபோடெக் கிடைக்கும், நிறைய பிசினஸ் உள்ள இருந்து வெளில தனித்தனி ஷேர்ஸா கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல ஐடிசியோட ஷேர் பிரைஸ் இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். புரிஞ்சுக்குங்க தயவு செய்து, ஐடிசி அப்படின்றது ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்குங்க ஃபியூச்சர்ல. இப்ப ஹோல்டிங் கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா உள்ள இருந்து இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா உருவி வெளில எடுத்துட்டாங்க அப்படின்னா ஐடிசியோட ஷேர் பிரைஸ் என்ன ஆகும், கீழே போகதாங்க செய்யும். அதை பிசினஸா பாருங்க. உங்களுக்கு ஷேர் பிரைஸ்ல பயங்கரமா அப்ரிசியேஷன் வேணும் அப்படின்னா ஐடிசியை விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூங்க. ஐடிசியில இதாங்க நடக்கும். ஒன்னொன்னா அதுல இருந்து டிமர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ அன்லாக் ஆகும். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒவ்வொரு பிசினஸும் வெளில வர ஒவ்வொரு பிசினஸும் தனித்தனியா க்ரோ ஆகுங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷமாவது ஆகும். ரொம்ப ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணுங்க. சரி, கம்பெனி பிசினஸ் க்ரோ ஆகுது, கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்கு, ஷேர் பிரைஸ் ஸ்டேபிளா இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இவ்வளவு பிசினஸ் வெளியில வரும். ஐடிசி லிமிடெட் அப்படின்றது தனி ஹோல்டிங் கம்பெனியா இருக்கும், தென் அதர் பிசினஸ் எல்லாமே வந்து அதர் லிஸ்டட் என்டிட்டிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்சை நம்ம போட்டு வச்சிருக்கோங்க. ஐடிசியில இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில தான் ஐடிசியை நான் பாக்குறேன். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள் ஏதோ சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும்